இங்கே பாரு, நான் ஏற்கனவே கோவத்தில் இருக்கேன். இன்னும் நீ கோவத்தை அதிகம் படுத்துற. பேசுறது ஏதாவது புரியுற மாதிரி பேசுறியா? அப்பப்போ புரியாத வார்த்தையெல்லாம் பேசி தொல்லை பண்ணிட்டு இருக்க. நீ பண்ற ஒவ்வொன்றும் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னமோ பேசி தொலை. முதல்ல என் நெசமாய் உடம்பு விட்டு போய் தொலைன்னு சொல்றேன்ல. ஏங்க இப்போ நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க. நான் நெசமாயா இல்லை விக்ரம் தான்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா இல்லை நீங்கள் இப்போ பண்ணுறதை நினச்சி கவலைப்படுறதா எனக்கு ஒன்றுமே புரியல. நீலிமா, என்ன என்ன நடக்குது உங்கள் ரெண்டுத்துக்குள்ள? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அண்ணே, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்னண்ணே, இங்கே நிற்கிறானே இவன் இவன் எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் விக்ரம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அப்போ இப்படி தான் பேசுவியா?